ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரியாக்ட் சேனலுக்கு நாட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 85 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் வீட்டுக்குள்ள போயிடலாம். எவ்வளோ பெரிய வில்லங்க டமாஸ் பண்ணுறாரு. பெருசு உன்னை பார்த்தா மாதிரி தான் பாசிட்டிவ் வருது. பண்ணிடுவியா? பொண்ணு ஒட்டுக்காக வந்திருக்கலாம்ல, தூக்கிட்டு வந்துருக்கோம். எல்லாத்தையும் போட்டாங்க. உங்களுடைய சண்டை அப்புறமா வச்சுக்கிறீங்களா? உங்க எல்லாரையும் இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. உங்களுக்கு வயசாச்சே தவிர இன்னும் குழந்தை மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. 3 லெஜெண்டரி சானின்ல நீங்களும் ஒருத்தருங்கிறத என்னால நம்பவே முடியல. அது சரி, இவர் யாருன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இந்த நருட்டோ சொல்றத கேட்டோம், நான் நடந்துக்கிறத பார்த்தோம். நீங்க எங்களை சாதாரணமா எடை போட்ட கூடாது. ஒரு வழியா நாங்க உருவாக்குன சக்தி வாய்ந்த கென்ஜுட்சுவை நீங்க எப்படியோ ரிமூவ் பண்ணிருக்கீங்க. இவன் தான் பண்ணிருக்கான். பெண்கள் கிட்ட இப்படி நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அது மட்டும் இல்லாம இவங்க யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இவங்களை எதுக்கு நீங்க தாக்கணும்? நருட்டோவை என்னையும் பிரிக்கிறது தானே உங்களோட நோக்கம்? சொல்லுங்க. என்னது எங்களை பிரிக்கிறதா? ஆனா எதுக்கு? நீங்க நருட்டோக்காக தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நருட்டோக்குள்ள இருக்கிற 90 பாக்ஸ் தான் இவங்க தேடி வந்திருக்காங்க. எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அவர் எல்லாத்தையும் முன்கூட்டியே செஞ்சு வச்சுருக்காங்க. அகாட்ஸ்கியை சேர்ந்த எல்லாருமே இப்ப நருட்டோவை தான் தேடிட்டு இருக்காங்க. அவனை கண்டிப்பா இங்க என்னதான் நடக்குது? என்ன பண்ணுவான் கூட்டிட்டு போய்? நருட்டோ மேல உங்களோட சுண்டு விரல் கூட படாத. சரி, அதையும் பார்த்துருவோம். நீங்க இங்க வந்தது எனக்கு ரொம்ப சாதகமா போச்சு. உங்க 2 பேரையும் நான் ஒரே நேரத்துல அழிக்க போறேன். இதுல யாரும் தலையிடாதீங்க. இவன் ஒருத்தன். அந்த இத்தாச்சி மேல என்ன தவிர வேற யாரும் கை வைக்க கூடாது. அவனை நான் தான் அழிப்பேன். அந்த குழந்தை நிரூபிக்கிறடா. சாஸ்கே பழி வாங்கறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்திருக்கான். இங்க இருந்து போயிட்டு உன் கூட மோதுறதுல எனக்கு விருப்பமே இல்லை சாஸ்கே. ஆனா எனக்கு விருப்பம் இருக்கே. சின்ன பையன் கூட இறக்கமே பார்க்க மாட்டேன்றோம். ஆனா இது ஒன்னுக்காக வரலடா, நருட்டோ தேடி தானே வந்திருக்காங்க. பதில் கோவப்படுறாங்கன்ற மாதிரி இது. வாழ்நாள் முழுக்க நான் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். அழிவு என் கையில தான். இது என்னோட போர். ஆனா அதுக்கான நேரம் இப்ப இல்ல. கோவம் நியாயம்டா, ஆனா பண்ண முடியாதுடா. என்ன வந்தாலும் அடிச்சுவாங்க.
அவனும் பாரு கொஞ்சம் கூட இறக்கலாம் போட்டு பழகுறான். சாஸ்கே, இந்த போர் இன்னும் முடியல. ஏய் அவனால ஒரு ஹேண்ட் சைன் கூட இன்னும் முழுசா செய்ய முடியல. இத்தாச்சி கூட நான் மட்டும் தான் மோதுவேன். தயாரா இருக்கேன், வா. அவன் சொன்னது உனக்கு கேட்கலையா? அவங்க சண்டையில நாம தலையிடவே கூடாது. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை அவங்களே சரி பண்ணிக்கட்டும். விரிசி இவனை என்ன பண்ணியா? உன்னை சும்மா விட மாட்டேன். மாட்டங்கிறமே போச்சு. எப்படி? ஐயோ உரட்டி எடுக்கிறான் அவன். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறமா எதுவுமே மாறல. ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்ல. இட்டாச்சிக்கு ஈவு இறக்கமே கிடையாது. அதான் தெரியுது. இத்தனை வருஷமா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு புரியல. எந்த பவருமே அவன்கிட்ட இது ஆக மாட்டேங்குது. எல்லாமே வீணா போயிடுச்சா? இது தெரியனாலே முடியலடா. நீ ரொம்ப பலவீனமானவன் சாஸ்கி. உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா? நீ எப்பவும் ஜெயிக்க மாட்ட. சின்ன பையன் தான். திரும்ப ஐயோ, கெஞ்சின்சு. திரும்பவும். ஜோதி நரகமாச்சு. எங்க இருக்க? அதுக்கு நான் சேர்ந்தவனா இருந்தாலும் அதில் போட்டுடுறான் பாரு. பூச்சி பூச்சி திரும்ப அது ஞாபகத்தோட போகிறான். இதுதானே அவனுக்கு வழியை கொடுக்கும். நான் பார்த்திருக்கேன். ஏன்டா அப்படி பண்ற? நம்ம வீட்டை நீ கண்டுபிடிச்சிட்ட. இவங்க அப்பா அம்மா தானே? ரொம்ப பலவீனமானவன் சாஸ்கே. இன்னும் சரியா 24 மணி நேரத்துல நீ இன்னும் மோசமாகிடுவ. இது திரும்ப 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 காட்டும். அவனை கொல்ற அளவுக்கு நீ தகுதியானவன் இல்ல. என்னோட தம்பி இவ்வளவு பெரிய முட்டாளா? என்ன கொல்லணுங்கிறது அவனோட ஆசைன்னா அதுக்கு உனக்குள்ள இருக்க பகை கொழுந்து விட்டு எரியணும். நீ முதல்ல என்னோட ஜுட்சுல இருந்து தப்பிக்க இப்ப முயற்சி பண்ணணும். அதுக்கு நீ தப்பிச்சு ஓடணும். நீ பயந்து ஓடுற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கே. சொந்த தம்பியை கூட பார்க்காம என்ன பண்றான்னு பாத்தீங்களா? இதுக்கு மேல என்னால சும்மா நின்னு வேடிக்கை பார்க்க முடியாது. அட இருடா. பெருசு இதை பண்ணுது. என்னது?
இங்க என்ன நடக்குது? நிஞ்சா ஆர்ட் தோர் மவுத் ட்ராப். காப்பாத்திட்டாரு. பெருசு என்ன அதெல்லாம்? மவுண்டன் தோடோட வயித்துக்குள்ள இருக்கிறீங்க. பெல்லி ஆஃப் பீஸ்டுக்கு உங்களை நான் அன்போட வரவேற்கிறேன். வயித்துக்குள்ளயா? இந்த டைஜஸ்டிவ் ட்ராக் ரொம்ப சக்தி வாய்ந்தது. தயவு செஞ்சு இந்த தோட வெறுப்பேத்தாதீங்க. உங்களுடைய மரணம் எப்படி இருக்குன்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இதுக்கு ஒரு நல்ல இறைய மாற போறீங்க. அடேங்கப்பா, நீங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. ஆசையாம அப்படியே இல்ல. கொஞ்ச நேரம் அமைதியா டிஸ்டர்ப் பண்ணாலே ஏதாவது பண்ணிடுங்க. நம்பு. கிசாமி, என் கூட வா. வான்னு சொல்றது சுலபம், ஆனா முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடுங்க. அவங்கள பயந்து ஓட சொல்லிட்டு இது ஓடி நிஞ்சாவும் இது வரைக்கும் தப்பிச்சதே இல்ல. ஃபுல் இடமும் அவர் கண்ட்ரோலில் இருக்கு. பின்னாடி திரும்பி பார்க்காத. நம்மள நோக்கி பாலா ஃப்ரெஷ்ஷோட வந்துகிட்டு இருக்கு. தூக்கியும் ஓட விட்டாரு அவரு. ஓடுறத பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. இது வேகமா வந்துகிட்டு இருக்கு. நம்ம தப்பிக்க முடியாது. அடுத்து என்ன பண்ணணும்? என்ன பண்ணா? ஹேய், பெருசு நில்லுங்க. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றீங்களா? உடச்சிட்டுக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. இன்னும் தப்பிக்க முடியாதுன்னாரு. நான் இதை சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. செவரை உடைச்சுக்கிட்டு போயிருக்கான். திரும்பவும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கோமா? ஆமா. இதுவே பழக்கமா போச்சு. கவலையே படாத. சரியான நேரம் வரும்போது நம்ம நருட்டோவை அடைப்போம். அது மட்டும் இல்ல, கொஞ்ச நேரம் நம்ம எங்கேயாவது ஓய்வு எடுத்து என்னுடைய பவர்ஸ் எல்லாம் ரீசார்ஜ் பண்ணிக்கிறது தான் எனக்கு நல்லது. ஜிராயா ஒரு செகண்ட் கூட வரப்போகுது. கூடவே மட்டராசியும் பயன்படுத்த வேண்டியதா போச்சு. என்னுடைய சக்கரா எனர்ஜி குறைஞ்சிடுச்சு. எரிஞ்சிட்டே இருக்கு. அது சரி, இதெல்லாம் என்னது? என்ன நெருப்பு கருப்பு கலர்ல இருக்கு? பின்னாடி வா நருட்டோ. எவ்வளவு கிட்ட போய் பார்த்துன்னுக்குறாங்க. எப்படி அவங்களால இது முடிஞ்சது? எதையோ பயன்படுத்தி அவங்க தப்பிச்சு போனாங்க. எப்படி இந்த பிளாக் ஃப்ளேம்ஸை உருவாக்குனாங்க? அவங்க நெருப்பை கக்கக்கூடிய டோட மீறி அவங்க நெருப்பை பயன்படுத்தி தப்பிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு சக்தி வாய்ந்த ஜூட்ஸு தான். கருப்பு கலர்ல எரியுது. அவ்வளவுதான். சீலிங் ஜூட்ஸு. ஃபயர் சீல் நவ. ஓ, அது சரி பண்றாரு. குழந்தை மாதிரி எட்டி பார்த்துங்க. இது என்னன்னு புரியல. தாத்தா பேர மாதிரி ரெண்டு பேரும். வேலை முடிஞ்சது. பட் விட்டு என்ன பண்ணாலும் சமாளிச்சுவாருன்றது தான். நேரத்துக்கு அவங்களால நமக்கு ஆபத்து கிடையாது. சாஸ்கேக்கு என்னாச்சுன்னு பார்ப்போம். அம்மா என்ன சாஸ்கே, மரணடி அடிச்சுக்கிட்டான். நீங்க நருட்டோ தான் ஆர்வ கலராக தெரியும். எனக்கு சாஸ்கே அப்படி தெரியும். வலி அப்படி என்ன பண்றது? சாஸ்கேவுக்கு என்ன ஆச்சு? இது யாரா? காய் ஜிராயா அது? போலீஸ் கடைசியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓடி வரும்போது தெரியுது இல்லை எதுக்கே அடிச்சதுன்னு தெரியல. பெரிய பெரிய வில்லன் அடிக்கும் போது ரத்தம் வரல. நினைக்கிறேன். வேகமா ஓடி வந்து குருட்ட
நீங்களாம் கெட்டவங்களா இருப்பீங்கன்னு ஒரு சந்தேகத்துல ஓடி வந்தேன். இது வேட்டதான் வரணுமா? மன்னிப்பு கூட கேட்காம இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கியா? என்ன மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டேன். அவ்வளவு பண்ணிட்டு இது தெரிஞ்சு வந்த மாதிரியே இருக்குது. ஆனா இப்ப பேச நேரம் இல்ல. உடனே சாஸ்கேவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போ. ஓகே. அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவன் கை உடைஞ்சிருக்கு. இட்டாச்சி பயன்படுத்தின அந்த ஜூட்சுவால சாஸ்கேக்கு இப்போ சுயநினைவு இல்லாம இருக்கான். ககாஷிக்கு எதிராக பயன்படுத்த அதே ஜுட்சுவை இவன் பயன்படுத்தி இருப்பானோ? பெருசு ஒரு நிமிஷம். சாஸ்கேவுக்கு கண்டிப்பா பெருசா எதுவும் ஆயிருக்காதுல்ல. அவன் உடல்ல பிரச்சனை இல்ல, ஆனா மனசளவுல அவன் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. போதும் நிறுத்த. உன் கதையை நான் முடிச்சு காட்டுறேன். இந்த கையே உடச்சு போட்டான். இனிமேல் அந்த சிலரி கூட யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. குருவையும் படுக்க போட்டான், ஸ்டூடெண்ட்ஸையும் படுக்க போட்டான். ஏற்கனவே வழியில இருக்கிறவன இன்னும் வழியாகிட்டு போயிட்டு. இங்க என்ன நடக்குது? சாஸ்கேவுக்கு இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு அவன் என்ன தப்பு பண்ணான்? ஓகே பெருசு, நான் சொல்றத கேளுங்க. ஒரு புதிய திட்டத்தை போடுறதுக்கான நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேல நாம தாமதிக்கவே கூடாது. நான் ஒத்துக்கிறேன். அவங்கள பார்த்தப்ப முதல்ல பயந்துட்டேன். இனி பயப்பட மாட்டேன். பயந்து ஓட மாட்டேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு தேடி வந்தது என்னதானே? அவங்க தேடி வந்தது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸ்பீச் எல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா அவங்கள எதிர்த்து உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நிறைய கத்துக்கணும். சக்தி வாய்ந்தவங்க. நான் சரியான நேரத்துக்கு சக்கராவே அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. என்னோட முழு சக்தியை பயன்படுத்தி நான் தடுத்திருக்கேன். என்ன அப்படி சொல்றீங்க? நாம எதுவும் பண்ணாம கையை கட்டிட்டு வேடிக்கை பார்க்கணுமா? அவங்க எப்ப திரும்ப வருவாங்க, எப்ப என்ன தாக்குவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ட்ரைனிங் எடுக்கணும்டா. கொஞ்சம் அமைதியா இரு. நீ இன்னும் அந்த அளவுக்கு பலசாலி ஆகல. என்ன மன்னிச்சிடுகாய். சாஸ்கேவோட பிரச்சனையில நான் தலையிட கூடாதுன்னு நினைச்சேன். நான் முன்னாடி இங்க வந்து அவனை காப்பாத்தி இருக்கணும். ஆமா. ககாஷியை எதிர்த்து சண்டை போடும்போது அந்த ஹிட்டாச்சி இதே ஜுட்சுவை தான் பயன்படுத்தினா. ககாஷி இப்போ சுயநினைவுல இல்ல. என்ன ககாஷி சென்சைக்கு என்ன ஆச்சு? ஒரு சென்சேவா என்னோட மாணவர்கள் போட்டியில பாதிக்கப்படுறதை என்னால பார்க்க முடியாது. அந்த வலிய முடியாது. இவனுக்கும் கையை உடைச்சாச்சு. இப்போ இவனும் அதே நம்ம தான் போல. உதவ முடியும். சரியா சொன்ன. நீ யார பத்தி சொல்றியோ அவங்களை தேடிதான் நாங்க இங்க வந்திருக்கோம். அவன் யாரு? என்ன பையனா தெரியலையா? முடி வச்சு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியும். ஒரு அந்த சொன்னாடே அவங்களா? ஒண்ணுதான். என்னது இவ்ளோ கேஷ் வச்சு நீ என்ன பண்ண போற? ஆமா, இப்ப அவங்களை தேடிதான் நான் இங்க வந்திருக்கேன். 3 லெஜெண்டரி சானின்ல அவங்களும் ஒருத்தங்க. என்ன ஆனாலும் சரி அவங்கள நான் தேடி ஓ, கண்டுபிடிப்பேன். சின்ன வயசுல ஒரு பொண்ணு அடிச்சிச்சு. தோல்வியே கிடையாது. அதிர்ஷ்ட காத்து நம்ம பக்கம் வீசுது. சூதாடுறது தான் அவளோட வேலை. ஹீலிங் ஆர்ட்ஸோட மாஸ்டர் லேடி சுனாடே. ஈடி சொன்னாடு. சூதாட்டம் ஆடுவாங்க தான் இன்ட்ரோவே வா செய்ய முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எபிசோடு ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. என்னமோ பண்ணிட்டாங்க. அது என்ன சொல்கிறது, வலி தான் இன்னும் அதிகமான மாதிரி தான் இப்போ சாஸ்கேக்கு இருக்கிறதே. ஏற்கனவே அவன் சின்ன வயசுலேருந்தே இந்த வலியை உணர்ந்த அந்த வழியிலே தான் இருந்திருக்கான் இத்தனை நாள். அதை மேற்கொண்டு இன்னும் 10 மடங்கு ஆக்கின மாதிரி எனக்கு இருந்துச்சு இன்றைக்கி.
அதாவது உடல் அளவுலையும் போட்டு பொழந்துட்டான், மனசளவுலையும் போட்டு தாக்கிட்டான்ற மாதிரி தான். 2 விதத்துலையும் போட்டு அவனை ஒரு வழி பண்ணிட்டான் இன்னைக்கு. ரொம்ப பாவமாக இருந்துச்சுங்க எனக்கு. இப்போ நருட்டோ கம்பேர் பண்ணுறப்ப சாஸ்கே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்கு. அவன் என்னடா இது இந்த வயசுல இவ்வளவான்ற மாதிரி இருக்கு. இது சாசுகே வேற இவனுக்காக தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான். பவர் ஏற்றிக்கிட்டது ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்காக இது பண்ணிக்கிட்டான். இப்போ அந்த ஸ்ட்ராங்கே ஒன்றும் இல்லை, இவன் முன்னாடி எல்லாம் வேஸ்ட்டாக போச்சான்னும் போது தான் அவனுக்கு ரொம்ப அந்த பெயின் தெரிஞ்சிச்சு ஃபேஸில். இல்லை கையை வேற ரொம்ப இது பண்ணுறான், அதில் வீக்னஸ் பண்ணுறான். அது பேசியே வந்து நீ ஒன்றுமே இல்லை அது இப்படி இப்படின்றான். அது வேற ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ அவன் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ அவன் வீக்குன்னு இல்லை, உன்னுடைய குருவே அங்கே அடித்து படுக்க வச்சிருக்கான். நீ சிஷ்யன், இப்போ உன்னால் பண்ண முடியாதுன்றது வீக்கு கிடையாது. அவனாலே சமாளிக்க முடியலன்னா அவன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான். ஸோ நம்ம இன்னும் அதுக்கு நம்ம ரெடி ஆகலான்றது தெரியல, தான் நம்ம எடுத்துக்கணும். 2 இது கற்றுக்கிட்டதுனால சரி நம்ம இதாக இருக்கோம், நம்ம பண்ணிடலான்ற ஒரு கான்ஃபிடென்ட்லேயே இருந்திருக்கான். பட் அதையும் மீறி அவன் 10 மடங்கு இட்டாச்சு வந்து இருக்கிறதுனால இப்போ அவனுக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்டு தான். ஏன்னா வந்து கக்காஷி வந்து இந்த கிளான் இல்லை, ஸோ அதனால் பீட் பண்ணியிருக்கலாம். நம்ம அந்த கிளான் தானேன்னு அந்த கான்ஃபிடென்ட்டில் இருந்திருக்கலாம் சாஸ்கே. பட் அப்படி இருந்துமே ஒன்றும் பண்ண முடியலன்றது தான். ஸோ கெஞ்சன்ஸுலாம் அவனே ஈஸியாக மாட்டிக்கிறான் சாஸ்கேவை. நான் வந்து இவெல்லாம் தப்பிச்சிருவான் அப்படின்னு நினச்சேன். ஸோ சேம் கிளான் தானே, இதெல்லாம் அவங்களுக்கு அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க பார்த்தா முடியல. அவன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக அது பண்ணுறான். அதாவது ஒருத்தருக்கு இருக்கிற அந்த வலியை மேற்கொண்டு 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 காட்டிகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அதை பண்ணுறான் அந்த கெஞ்சன்ஸை போட்டு. நரகங்க அது. அந்த நரகத்தில் நம்ம பார்க்கறதே ஒரு மாதிரி இருக்குது. அது உணரப்போ எப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் நினச்சேன் என்னடா இது பெருசு சும்மா இருக்காரு எதனா பண்ண. அவன் வந்து தலையிடாதீங்க தலையிடாதீங்கன்ற சின்ன பையன், நம்ம அதை மீறி டே கம்னர்றான்னு சொல்லி இது பண்ணியிருக்கணும். பட் அந்த இடத்துல ஜிராயா கொஞ்சம் தாங்கிட்டாரு. சரி விட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி விட்டாருன்னு நினைக்கிறேன். பட் டக்குன்னு ஒன்று பண்ணாருங்க. இப்போ கெஞ்சன் சொன்னால் அதுக்கும் மேலே இவர் ஒன்று பண்ணாரு. இன்னைக்கு தான் ஒரு வேலையே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஒன்று யூஸ் பண்ணி வந்தது இதுதான். ஆனால் அதை பார்த்து இட்டாச்சு பயந்து ஓடுனதெல்லாம் வேற லெவல். வந்ததுலேருந்து கெத்து காமிச்சுனே இருந்தா இட்டாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓட விட்டுட்டாரா, அது நல்லா தான் இருந்தது பார்க்கறதுக்கு. ஏன்னா வந்து இவங்க சொன்னாங்க ஜிராவை எதிர்க்குதுன்றது சாதாரண விஷயம் இல்லைன்ட்டு. அவருக்கு வீக்னஸ் எது பொண்ணு, அதை வச்சு நம்ம வீக் பண்ணலாம்னு நினச்சாங்க. வேலைக்கே ஆகலை. அவர் உஷாராக தான் இருக்காரு. என்ன பண்ணாலும் எது எதுக்குன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி. அவருக்கு என்னன்னா பொண்ணு தேடி தேடி போறவர், அவர் ஒரு பொண்ணு தேடி வருதுன்றப்போ ஒரு டவுட் ஆயிடுச்சு. ஸோ உஷார் ஆயிட்டாரு. எனக்கு அதெல்லாம் புதுசாக இருந்தது. ஒரு பயிருமா கிரியேட் பண்ணாரு, அதுக்குள்ளே அவங்கள வச்சு அரெஸ்ட் பண்ணாரு. பட் தப்பிக்க முடியாதுன்னு சொன்னார். அதையும் மீறி இட்டாச்சு வந்து ஒன்று அந்த கருப்பு நிறமாக ஒன்று போட்டு தப்பிச்சான். ஸோ இது அவருக்கே ஷாக்காக தான் இருந்தது. ஸோ அதையும் ஏதோ ஒன்று ரெடி பண்ணார். ஸோ அவனுங்களும் டேஞ்சருன்றது தான். இப்போதைக்கு அவனுக்கு சக்கரா குறைஞ்சிருக்குன்றதுனால ஓடி இருக்கானுங்க. ஸோ திரும்ப 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 வந்துட்டே தான் இருப்பாங்க போலகுது. ஸோ ஜிராயா வந்து நரட்டோ 24 hours கூடயே தான் வச்சுக்க போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. அவர் விட்டு விலக போகிறதுன்றது தெரிஞ்சிச்சு. பார்ப்போம். எனக்கு வந்து இப்போ லீயை காட்டினதும் எனக்கு சாஸ்கே மேலே இப்போ பயம் வந்துச்சு. லீயும் அப்படி தான் முடியாமல் படுத்தான். இப்போ சாஸ்கேக்கும் கை உடஞ்சி அதே இது மாதிரி படுத்துருவானோன்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு ஒரு வழி வந்து லேடி சொன்னாடி அவங்க வந்தால் தான் சரியாகும். நாங்கள் ஈலிங் ஜுட்ஸுன்னு ஒன்று சொன்னார். ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கை வருது. அப்போ இவங்க வந்து சரி பண்ணிடுவாங்களோ, இதெல்லாம் லீயை கூட சரி பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இப்போ வந்திருக்கு. பார்ப்போம். அவங்க தேடி போனால். ஆனால் அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறதே ஒரு மாதிரி இருக்குங்க. சூதாட்டம் ஆடுறவங்க அப்படின்றப்போ என்னையா அது அப்படின்னு. அவங்க கிராமத்துக்குள்ளேயே இல்லை, அவங்க பாட்டுக்கு வெளியே ஏதோன்ற மாதிரி இருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. ஆனால் இட்டாச்சு இது வரைக்கும் சாசுகே அவனா போய் எந்த இதுவும் சீண்டல, எதுவுமே அவன் பிரச்சனை பண்ண அவனும் எதுவுமே ஆனால் இதுட்டு பண்ணல. சாசுகேவா அந்த கோவத்தில் போய் பண்ணும்போது மட்டும்தான் அவன் அட்டாக் பண்ணி இதெல்லாம் ஒன்று பண்ணிட்டு இருக்கான். அதுவே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. ஆமாம், என்ன சொல்ற, தம்பின்னு விடுறானா இல்லை அவனை விட்டுலாம் இது அப்படின்ட்டு ஃபுல்லாக நருட்டோல தான் அவன் ஃபோக்கஸ் இருக்குது. தம்பி சைடே வரல. அதே மாதிரி இறக்கமும் காட்ட மாட்டேங்கிறான். அப்படியும் இருக்கும். ஆமாம். எனக்கு அதுதான் டவுட். இப்போ அந்த கிளானே அழிச்சப்போ ஏன் அன்னைக்கு சாஸ்கே மட்டும் விட்டான்றது. இப்பயும் நினச்சிருந்தா என்ன வேணா பண்ணிருக்கலாம் அவன். அதான் பட் ஆனால் அவனுக்கு விட்டான். வேஸ்ட்டு நினச்சிட்டான். சின்ன பையன் தானே என்ன பண்ணிட்டு போறான் அப்படிங்கிற மைண்ட் அந்த செட்ல ஆணவம் விட்டான். தெரியுது. பட் இப்போ அவன் ஃபோக்கஸ் வந்து இவன் தான், அவன் கிடையாது, அவன்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான். அவன் இன்னொன்றும் வழியாக்கிட்டு தான் போகிறான். மினியாவது ஏதோ என்ன சொல்கிறது, இது உண்மையாக இருக்குமோ பொய்யா இருக்குமோன்ற இதுவில் இருந்திருக்கலாம். இப்போ வந்து கன்ஃபார்மே நான் தாண்டா பண்ணேன், என்னடா பண்ண முடியும் உன்னால் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப குத்தி காட்டு போகிற மாதிரி தான். இதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரில. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.